மாலை கருக்களிலே மயிரிட்டு சோதி மலர்களுக்கு சோதிய கால்களுக்கு உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் உங்க வேலையை முடிச்சு எங்க வேலையை பாருங்க. ஆமா ஆமா அங்க வேலை முடியறது மாதிரி இல்ல. ஹலோ 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 how are you? hello how are you? what is your name? what is your name னு கேக்குறீங்க. my name is CS போதுமணி. my name is போதுமணி. ஆமாங்க. what is your gomma's name? எங்க அம்மாஸ் நேமா. உம்மா நேம். அம்மா பேரை கேட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல விவரம் தெரிஞ்சிக்கிட்டு நாளைக்கு போடலாம்னு. அம்மா பேரு ஜரோசா. சரோசாவா? ஆமாங்க. பாடிஸ் ஒரு வெதர் நேம். சூப்பர். ஆய் போச்சுடா பாய்ஃபே. அப்பா பேரை கேக்குறீங்களா? ஃாதர் நேம். அப்பா பேரு மாரிமுத்து. நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா பாப்பா? நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? நான் உள்ள இருந்து வரேன். உள்ள இருந்து வரீங்களா? வந்த வழிய பத்தி உள்ள போக வேண்டியதானே? நான் ஜெயிலுக்குள்ள இருந்து வரேமா? ஜெயிலுக்குள்ள இருந்து வரீங்களா? பெரிய கேஸ். பெரிய கேஸா? பிட் பாக்கெட்டோட பெரிய கேஸ். பிட் பாக்கெட்டோட பெரிய கேஸ்னா சாரா வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். பீர் பிராந்தி வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். கைய பிடிச்சு வித்தீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். கேஸ் திருடுனீங்களா? அதுக்கு மேல பெரிய கேஸ். யோ அதுக்கு மேல பெரிய கேஸ்னா எங்கயா பிட் பாக்கெட் அடிச்சே? எங்க சிலிண்டரோட பெரிய கேஸ். யாரை கற்பழிச்சியா? கற்பழிப்பு கேஸ். கற்பழிப்பு கேஸா? ஐயோ யார் அங்க போய் கற்பழிச்சீங்க? பேசாம கடமா நீ வேற. ஒரு ஹோட்டலுக்கு மேல தாங்க மாட்டேங்குது. சரி கிண்ணு தாக்கிட்டு நேர வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி உரமறைக்கு போயிட்டா. அப்புறம் என் பொண்டாட்டி இப்ப சேலைக்கிட்டு பாட்டி படுத்திருந்தா. சரி போதையில கும்முடு நினைச்சு வாப்பா. ஐயோ கிளவி கற்பழிச்சு விட்டு மாப்பா கற்பழிச்சு விட்டு. ஆனா பாவி மனுஷா அந்த பொம்பளை உயிரோட இருக்கா செத்து போயிட்டா? அந்த கிளவி கற்பழிச்சுக்கு அப்புறம் ஊருக்காக சும்மா விடுவாங்களா? 4 குத்து குத்தி நீதிபதியில மட்டும் உட்கார வச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? நீதிபதி சொல்றாரு 32 43 52 செக்ஷன் படி. செக்ஷன் படி என்ன நம்பர் இது? இது உங்க போன் நம்பர். சகத்து நம்பர் இது. செக்ஷன் படி இந்த பையனுக்கு தூக்குத்தல வழங்கப்படுதுன்னு நான் சொல்ல. ஐயோ தூக்கு தண்டனையா? நாடு கொடுத்தல. நிறுத்துங்க. யார் சொன்னது? அந்த பையனை ஒண்ணு செஞ்சிராதீங்க செஞ்சிராதீங்க செஞ்சிரோட சத்தம். அப்படி உங்க பொண்டாட்டியா? அந்த பாட்டியே வந்துருச்சு. ஐயோ கற்பழிச்ச பாட்டியா? தயவு செஞ்சு இந்த பையனை தூக்குல ஓடாதீங்க. இத்தனை வர சர்வீஸ்ல இப்படி ஒரு சங்கதி நான் பார்த்தது இல்ல அப்படின்னு பாப்பா. தொண்ணூறு கிழமைக்கே பதில் நீ நமக்கு எம்மா தரா. அந்த பாட்டி அப்படி சொன்னுச்சு. அப்பனா தாத்தா கொடுக்காத சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களை வெளியில எடுத்துருச்சு. எவ்வளவு இருந்தாலும் சரி. ஆமாங்க. ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை புள்ள பொம்பளை. எவ்வளவு இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளை தாங்க. ஆம்பளை தான் பெரிய ஆளு நான் சொல்றேன். பொம்பளை தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்றேன். இந்த பொம்பளை புள்ள பெரிய ஆளு. நீங்க எந்த ஆம்பளை பெரிய ஆளுன்னு சொல்றேன்? அண்ணி மைக் போட்டு வச்சிருந்தாரு. ஆமா. வந்தவன ஆண் பண்ணா சொல்ற பொம்பளை பண்ணா சொல்றேன். அப்ப எப்படிங்க சொல்லணும்? அங்க நிக்கிறா பாரு ஆணு. ஆமா. வேற என்னத்துல ஆம்பளை? ஹோட்டல் கடைக்கு போறோம். சரி 2 இட்லியை வாங்குறோம். ஒரு தோசையை வாங்குறோம். ஆமாங்க. அங்க ஆம்லெட் இருந்தா கேக்குறோம் பொம்பளைக்கு தான் கேக்குறோம். அதுக்கு பேரு அங்க நிக்கிறா பாரு ஆம்பளை. அதுக்கு பேரு ஆம்லெட் தாங்க. ஆமா. அதனால அதுக்கு பேரு ஆம்லெட்னால ஆம்லெட் கொடுங்கறதா கேட்க முடியும். ஆம்லெட் எப்படி வருது? எப்படி வருது? முட்டையில இருந்து வருது. ஆமா. முட்டை யாரு போடுறது? பெட்டக்கோழி போடுது. பெண்கள் நீங்க. ஆமா. முட்டை போடுறது நீங்க. ஆமாங்க. இந்த முட்டை போடாம ஆம்லெட் போட முடியுமா? போட முடியாது. இந்த முட்டை போடாம கலக்கி போட முடியுமா? போட முடியாது. அப்ப முட்டை போடுறது தாய்க்குள்ள நீங்க. தாய்க்குள்ள ஒரு கோழி முட்டை போடுதுனா முட்டை கோழி தான் முட்டை போடுதுன்னு சொல்றாங்க. இதுல சேவல் முட்டை போடுதுன்னு சொல்றாங்க. அங்கதான் விஷயம் இருக்கு பாப்பா. ஆமா. பொட்டை கோழி தனியா முட்டை விடுமா? சேவல் சேர்த்தா தான் முட்டை விட முடியும். இல்ல கொட்டையை போட்டுக்கிற அங்கேயும் நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம். நீங்க வேணா முட்டை விடுறேன்னு சொல்லுங்க. சரி நாங்க வேணா சேவல் மாதிரி ஆகி காமிக்கிறோம். இருமா வரேன். இவ்வளவு அழகா பேசுறீங்க நீங்க. உங்க தலையில வச்சிருக்கிறது என்னது? பங்காளி பங்காளி அமைதியார் பங்காளி. நாங்க பேசிட்டு இருக்க உங்க பேசி கேட்கறதா உங்க பேசி கேட்கறதா? பூ வைக்கிறிய? எதுக்கு பூ வைக்கிறோம்னா சுமங்கலிக்காரவங்க தலையில கொண்டையில பூ வைப்பாங்க. பெண்கள் வந்து தலையில பூ வைக்கிறீங்க. பூ வைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பூ ஆண்டைய படைச்சிருக்கான்? மல்லிகை பூ, கனகாம்பரம் பூ, ரோஜா பூ பெண்களுக்கு படைச்சிருக்கான். ஆமா. எங்கேயாவது ஆண்களுக்கு பூ படைச்சிருக்கானா? இல்ல. ஆனா இருக்கு. என்ன பூ? என்ன பூ தெரியுமா? என்ன பூ? பாதுகாப்பு. யாருக்கு?
எங்களுக்கு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நீங்க பூ வைக்கிறது நீங்க தானே. சரி. இதுல ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எதுமா? ஆம்பளை பூ எதுன்னு கேக்குறீங்க, பொம்பளை பூ எதுன்னு கேக்குறீங்க? ஏங்க ஆம்பளை பூ பிரபு, பொம்பளை பூ குசுப்பு. ஆமா, சினிமா நடிகர் பேரை கொண்டு வந்துறீங்க. இந்த விஷயம் தெரியுமா? என்ன சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க பாத்தீங்களா? இதுதான் பெண்கள் பூ மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. ஆம்பளை பூ வாழைப்பூ, தொங்கும் பூ. அதுதான் பார்த்தாலே தொங்கி நிக்குது. என்ன பண்றது, வேற வழி இல்லையே. ஆமாங்க, வாழைமரத்துல பொம்பளை பூன்னு சொல்ல முடியாது. இப்ப அண்ணன் அழகா மைக் செட் போட்டிருக்காரு. ஒரு சின்ன விளக்கம். பப்புனுக்கார் வந்தாரா, பேசுறதே பேசாம கூடாது, நம்ம ஒரு புதுமையா இருக்கணும் பாப்பா. இப்ப மைக் செட் அண்ணன் போட்டிருக்காரு. இதுல ஆம்பளை லைட் எது, பொம்பளை லைட் எது? ஆம்பளை லைட்னா டீப் லைட், நீளமா இருக்குல்ல. பொம்பளை லைட்னா குண்டு லைட். உள்ள கிடக்குற குண்டின் பல்பு. குண்டு பல்பு, அது குண்டின் பல்பு இல்ல, குண்டு பல்பு. உள்ளேயே கிடக்கு உங்களுக்கு. ஆமா, எங்கல வெளிய கிடக்கு. அது வெளியில கிடக்குது தானே. இவங்க டீப் லைட் சாதாரணமா நினைக்காதீங்க. ஆம்பளை லைட் எந்த தகராறு இருந்தாலும் எங்கனே புடிச்சு டொப்புன்னு அடிப்பாங்க. உங்களை தேடி புடிச்சிட்டு அடிக்கிறாங்க. அங்கதான் ஆம்பளை நாங்க நிக்கிறோம் பாப்பா. சண்டை வந்தாலும் டீப் லைட்ட உடைச்சிட முடியும். அதனால உள்ள வந்து பல்ப உடைக்க முடியுமா? இதுல பாட் லைட் பாத்திருக்கியா? பார்த்ததுல அது எப்படி இருக்கும்? போஸ்ட் லைட் அங்கண்டு போயிருக்குது பாட் லைட். இதுல பிள்ளைங்க லைட் பாத்திருக்கியா? இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்குதா பிள்ளைங்க லைட் பாப்பா. ஒரு குடும்பத்தையே போட்டா தான் ஒரு மரியாதை அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி உட்கார்ந்து போய் இவருக்கு மரியாதை கிடைக்கும் பாப்பா. சரிங்க. ஒரு விஷயம் சின்ன விளக்கம் சொல்லட்டுமா? அந்த வாட்டுக்கு எடுங்க. எடுங்க நான் சொல்றேன். கொண்டாங்க. இது ஆம்பளை வாட்டர்கேனா பொம்பளை வாட்டர்கேனா? இது ஆம்பளை வாட்டர்கேன் தாங்க. எப்படி தெரியுமா? கையை பிடிச்சிட்டு பக்கத்துல வாங்க. இல்ல இங்க நீங்க தண்ணி அங்கேயே விடுங்க. இது ஆம்பளை வாட்டர்கேன். பொம்பளை வாட்டர்கேன் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. பிடிக்க நொழுகுன்னு தண்ணி பாக்கிட்டு அதான் பொம்பளை வாட்டர்கேன் பாப்பா. இப்ப அந்த வாட்டர்கேனுக்கு இப்ப வேலை கிடையாதுட்டாங்க. அது மாதிரி ஆம்பளை எங்கேயுமே நிப்பான் பாப்பா. ஆம்பளை வாட்டர்கேன் அவருக்கு கேட்டாரு போல இருக்கு. இப்ப வந்து எல்லாருமே சிகரெட் குடிக்கிறாங்க. சரி, பங்காளிகள் எல்லாரும் சிகரெட் குடிக்கிறீங்கல்ல? உள்ளேன் ஐயா சிகரெட் குடிக்கிறாங்க. சிகரெட்னு ஏமா பேர் வந்துச்சு? அது சிகரெட் எதுக்குன்னா அது வந்து ஆம்பளைக்கு பிடிக்கும், அதனால சிசர்னு வாங்கி ஊதுறாங்க. சரி, சிகரெட்டுங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குது. அது எப்படிங்க அதை பிடிக்கிறதா? அது எப்படி பிடிக்கிறது நான் சொல்லட்டுங்களா? பின்னால இருக்கிறது வந்து பெண் பஞ்சாட்டு இருக்குல்ல. ஆமா, அதான் நீங்க அதை இழுக்க முடியாது. உங்களுக்கு வாயில ஆள பாரு, அதுல புகையே வராது, அதனால பத்த வைக்க முடியாது. விஷயம் பாருமா, அந்த பஞ்ச கொண்டு வாயில வச்சிருக்கீங்க நீங்க. சரி, நாங்க வாயில வைக்கணும் வச்சுக்கோங்க. பஞ்ச வாயில வச்சுட்டோம், பாய வச்சாச்சு. வச்ச உடனே பத்த வைக்கிறோம். 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா எரியறது யார் தெரியுமா? நீங்க தான். முன்னாள் இருக்கிறது ஆம்பளை தான். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எரிஞ்சு சாம்பலா போறது ஆம்பளை நாங்க தான். ஆமா ஆமா. இந்த பஞ்சு மாத்திரம் செவனேடு கிடக்குங்க கிடந்தாலும் அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க பாப்பா. அதாங்க, ஆம்பளை என்ன பஞ்சுன்னு சொல்றீங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பஞ்சுன்னு சொல்றீங்க. கிட்ட கூட வர முடியாது நெருப்பு, அதனால பொம்பளை பிள்ளை கிட்ட போக முடியுமா? நீங்க சீக்கிரமா போயிட முடியாது, ரொம்ப தூரத்துல தான் நிக்கணும். கரண்ட் மாதிரி ஒரு பெண்கள், அதனாலதான் எட்டே நின்று பேச வேண்டும். ஆமாங்க, எட்டு நின்று பேசணும், எட்டே நிக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஆம்பளை வந்து சிசரை பத்த வச்சோம்னா அப்படியே புகஞ்சு சாம்பலா போறதுதான். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. பெண்கள்லாம் இப்ப பொங்க வச்சிருப்பாங்க, என் தாய் குளம் வச்சிருக்கலாமா? எல்லாம் பொங்கல் 3 கல் வச்சு பொங்க வைக்கிறாங்க. ஆமா, அது வந்து 3 கல் பொங்கல். சிலிண்டர் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். சிலிண்டர் அடுப்பு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஒரு பேச்சுக்கு நீங்க தான் சிலிண்டர் அடுப்பு, ஒரு பேச்சுக்கு இதான் பர்னர். இதான் தலைதான் பர்னர், தலையில உள்ளதா? தலைதான் பர்னர். சரி, ஒரு பேச்சுக்கு. இப்ப நீங்க சிலிண்டர் அடுப்பு மேல பர்னர். என்னைய பாருங்க, இங்க பாருங்க, வந்தா இப்ப பாரு, இது பர்னர். சரி, இப்ப வந்து இந்த சிலிண்டரை வந்து ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கு. அது பட்டன் இங்கயா இருக்கு? இல்லம்மா, சிலிண்டர்ல இருக்கும் பாப்பா. சரி, இது ஆன் பண்றது ஆஃப் பண்றது 2 பட்டன் இருக்கும் பாப்பா. பட்டன் இருக்கும். இது நீங்க சிலிண்டர் அடுப்பு. இப்ப பட்டன் இல்ல இங்க. சிலிண்டர் இது சிலிண்டர். சரி, இந்த அடுப்புல வந்து அந்த டீப்ப சொருவணும். எந்த டீப்பங்க சொருவணும்? சிலிண்டர் டீப்ப சொருவணுமா இல்லையா? அத முன்னால சொருவறதா பின்னால சொருவறதா? சரி, ஏங்க அப்படியே சொருவறதுக்கு டீப் இல்லையே. இப்ப சொருவியாச்சு. இப்ப நீங்க அடுப்பு பங்காளி. இப்பதான் நம்ம வர்ற எல்லாம் கை தட்டணும். நாங்க ஆம்பளை யாரு தெரியுமா? இந்த லைட் இப்படி டப்புன்னு அடிச்சா பிடிக்கிறது பத்தியா? டப்புன்னு அடிச்சா நாங்க பத்த வச்சிருவோம் பாப்பா. அங்கதான் ஆம்பளை நிக்கிறாங்க. எங்க இருக்கு பத்த வைக்கிறது? டப்புன்னு அடிக்கிறாங்கல்ல. ஆமா, அப்புறம் கப்புள் பிடிச்சிக்கும் பாப்பா. ஆம்பளை எப்பயும் ஒரு அடியில பத்த வைக்கிறாள் பாப்பா. நாங்கெல்லாம் சரி பரவாயில்ல, விஷயம் நிறைய விஷயம் பேசலாம் பாப்பா. பெண்கள் நீங்க டிவி மாதிரி டிவில வந்து எத்தனை இன்ச் இருக்கு? 25 இருக்கு, 17 இருக்கு. அது வந்து டிவியை பொறுத்து இருக்கு. ஆமாங்க. இப்ப நீங்க டிவி நாங்கெல்லாம் ஆம்பளை எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சாணம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆமா, எவ்வளவு பெரிய டிவியா இருந்தாலும் சரி, எங்க ரிமோட் ஒரு பட்டன் வந்து சோடி பிடிச்சி போயிரு பாப்பா உங்களுக்கு. ஏங்க அப்பனா வர்றவங்க போறவங்க எல்லாருமே ரிமோட் எடுத்து அமுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எங்களை புடிச்சு எல்லாம் அனுப்புவாங்க, உங்களை பாத்துக்கிட்டே